கண்ணுங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். கோயில்களா சுத்திக்கிட்டு இருந்த ராஜாவோட மைண்டுக்கு திடீர்னு என்னாச்சுன்னு தெர்ல, கொல்லம் கேரளாக்கு போலான்னு ஒரு பிளான் போட்டாச்சு. தரமான 3 ஸ்பாட்ட பார்க்க போறோம். கப்பலு, போட்டு, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு, கிளிகளோட கொஞ்சம் போறோம், பாம்புகளோட விளையாட போறோம் மற்றும் ஜடாயுர் சென்டருக்கு போறோம். இந்த ஸ்பாட்லாம் எங்க இருக்கு அப்படின்றத இந்த பதிவுல பார்க்க போறோம். நீங்க எங்க இருந்தாலும் மதுரையில கரெக்ட்டா ஷார்ப்பா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு 11:30 மணிக்கு வந்துருங்க. அங்க தான் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் இருக்குது. ஸோ அங்க தான் அந்த எக்ஸ்பிரஸ்ல தான் அந்த ட்ரெயின்ல தான் நம்ம கொல்லத்துக்கு ரீச் ஆக போறோம். காலையில 11:30 மணிக்கு எடுக்கிற ட்ரெயினு நைட்டு கொல்லத்தில் 7:40 போய் ரீச் பண்ணுறான். இந்த ட்ரெயினை நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா, இது தென்காசி வழியா தென்மலை வழியா போய் கொல்லத்துக்கு போய் சேரும். போகிற வழியில் எல்லாமே சுரங்கம், அதாவது டெனல்னு சொல்லக்கூடிய சுரங்கப்பாதை மற்றும் ஃபால்ஸு மற்றும் அருவி, மலை இதெல்லாம் கடந்து தான் போகும். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அந்த ட்ராவலே நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரெயினில் வந்த எல்லா பேசஞ்சரும் அந்த ஒவ்வொரு டனலில் பூந்தும்போது நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ பார்க்குறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு இருக்கும். ஸோ ட்ராவல் டைம் ஒரு 4 ஹவர்ஸ்க்கு மேலே ஆனாலும் நமக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு இடமா இருக்கும் இந்த ட்ராவல். கண்டிப்பாக நம்ம இல்லை மார்னிங் கரெக்டாக நம்ம கொல்லத்துக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் டைம் அங்கே இருக்கக்கூடிய பீச்சுக்கு போயாச்சு. பீச் சூப்பர் ஸ்பாட்டுங்க. சன்ரைஸ் பார்க்குறதுக்கு கரெக்டான டைமிங் மார்னிங் டைம் போய் ரீச் பண்ணிடுவோம். ஸோ சன்ரைஸ் பார்த்துட்டு அந்த பீச்சிலேயே நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு கால் நினச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வர்ற வழியில் ஆந்த வழியில் டிஃபன் சாப்பிட்டுட்டு நம்ம வந்தோம்னா கரெக்டாக நமக்கு வந்து ஒரு மேக்ஸி கேப் நமக்கு ரெடியாக இருந்துச்சு. ஆல்ரெடி நம்ம புக் பண்ணி வச்சுருந்தோம். ஒரு டீமாக போனதுனால எங்கே போகிறோம்னா மேங்க்ரோவ் வில்லேஜ் அட்வென்ச்சர் பார்க்கு போகிறோம். கொல்லத்துலேருந்து சரியாக ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அது அமைஞ்சிருக்குது. ஸோ அவங்க தான் ஆல்ரெடி நமக்கு மேக்ஸ் கேப் புக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ டீமாக போனதால் நம்ம அதுக்கு ரொம்ப நமக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ மார்னிங் டைமே நம்ம வந்து அந்த மேங்க்ரோவ் வில்லேஜ் அட்வென்ச்சர் பார்க்கு போய் ரீச் ஆயாச்சு. அங்கே தான் கயாக்கி, ஏவிடி ரைடு இது போன்ற பல அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் அங்கே பண்ண போகிறோம். ஸோ நமக்கு பேக்கேஜ்லேயே போட் சஃபாரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நமக்கு மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்கு தனித்தனி நம்ம பே பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ அங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறம் வெவ்வேறுங்கள ட்ரையாங்கிள் டென்ட் அங்கே இருந்துச்சு. ஸோ ஸ்டே பண்ணுறவங்களும் அங்கே ஸ்டே பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு ஃபெசிலிட்டி இருந்துச்சு. ஸோ நம்ம என்ட்ராக போகும்போதே அங்கே கயாக்கி பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணுன்றத நிறைய பேத்துக்கு டீமாக அங்கே டீச் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் அங்கே வரக்கூடியவங்களுக்கு சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காக லைஃப் ஜாக்கெட்டும் எல்லாருக்குமே லைஃப் ஜாக்கெட் கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம பார்க்கும்போதே அங்கே ஒரு 100க்கும் மேலே தனித்தனியாக ஒவ்வொரு ஆளுகளும் கயாக்கி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆல்ரெடி அந்த ரிவரில். ஸோ எங்கே பார்த்தாலும் தண்ணி மற்றும் போட்டிங் இருந்துச்சு. ஸோ நமக்கு போட் சஃபாரி ஏற்கனவே இன்க்ளூடிங்காக இருந்ததுனால பேக்கேஜில் ஸோ டீமாக நம்ம உள்ளே போயாச்சு. ஸோ அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு கேவ் மாதிரி ஒரு டனல் மாதிரி இயற்கை நேச்சராகவே உருவாகி இருந்தது. அதுக்குள்ளே நம்ம புகுந்து போய்கிட்டு இருந்தோம். ஸோ போகும்போது வெவ்வேறு இடங்களில் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய ஆட்கள் வர ஸோ அந்த இடத்துல கயாக்கி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சில குறிப்பிட்ட இடத்துல நம்ம இறங்கியே குளிக்கிற மாதிரி ஒரு இடங்கள் இருக்கும். ஸோ ரொம்ப ஆழம் இல்லாத ஒரு பகுதியாக இருக்கும். ரொம்ப சேஃபான பகுதி இருக்கும். குளிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இறங்கி குளித்து அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ நான் என் கூட வந்தவங்க நிறைய பேர் குளித்து என்ஜாய் பண்ணாங்க. அந்த குளித்து முடிச்சுட்டு ஸோ அதே போட்டில் நம்ம ரிட்டன் இன்னும் நம்ம வந்து அந்த ட்ரிப்பை வந்து கன்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் அங்கே கயாக்கி பண்ணி தனித்தனியாக பெடல் போட்டு மோட்ரு போட்டில் நிறைய போட்டில் போய்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நம்ம சஃபாரி போட் அப்படின்றது ஸோ ஒவ்வொரு டனலுக்கும் அந்த மரக்கிளைகளுக்கு நடுவில் புகுந்து இந்த இயற்கையினுடைய அழகு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம ரசிச்சுட்டு ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு டனல் மாதிரியே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த தண்ணிக்குள்ளே மரம் செடிகள் முளைச்ச மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு கூடவே நிறைய பேர் கயாக்கி பண்ணிவிட்டு அவங்களும் ட்ராவல் பண்ணிவிட்டு அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நம்ம கூட வந்தாங்க அந்த ஏவிடி ரைடு தனியாக பே பண்ணி அதுக்கும் அவங்க அட்டன் பண்ணி அதுலேயும் என்ஜாய் பண்ணி முடித்தாங்க. ஸோ இங்கே இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் மேங்க்ரோவ் அட்வென்ச்சர் வில்லேஜ் பார்க்கில் பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. ராக்கெட் ஜெட்லேருந்து ஸோ எல்லா விதமான ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ வர்றவங்க ஃபேமிலியாக வர்றவங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர ஃபுல்லாக இங்கே என்ஜாய் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக மினிமம் ஒரு 3 ஹவர்ஸாக இருக்கணும் தேவைப்படும் இங்கே ஃபுல்லாகவே நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் இங்கே முடிச்சுட்டு பக்கத்தில் நியர்பை 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் காவேரி எலிஃபண்ட் பார்க்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். என்ட்ரி ஃபீஸாக ஒரு 100 பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ உள்ளே போனால் அங்கே யானை, பறவை, ஸோ டிஃப்ரெண்ட் பறவைஸ் இருக்கும். ஸோ யானைகளோட மேலே நம்ம சஃபாரி எலிஃபென்ட் சஃபாரி நம்ம பண்ணிக்கலாம். பாம்பு கூட நின்று நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். கிளிகளுக்கு உணவு கொடுத்துக்கலாம். இப்படி பல இடங்கள் அங்கே இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு கிளிகளுக்கு பேரண்ட்ஸுக்கு வந்து ஃபீட்ஸ் உணவு கொடுத்துட்டோம். ஸோ ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, எல்லா கிளிகளும் ஃபோட்டோஸுக்கு சூப்பராக போஸ் கொடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மற்ற பறவைகளோடையும் நாங்கள் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்பெசிஃபிக்காக 1-2 கிளிகள் நம்மளோட ரொம்பவே க்ளோஸாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒவ்வொரு ஃபோட்டோஸுக்கும் சூப்பராக அழகாக ஃபோட்டோஸ் கொடுத்து முடிச்சுட்டு ஸோ அங்கே விடலை.
ஸோ அதுக்கு தனியாக நம்ம ஒரு ₹15 சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும் அந்த கிளிகளோட ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதுக்கு. ஸோ எடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்து பைத்தான் அப்படி சொல்லக்கூடிய அந்த பாம்பு கூட ஃபோட்டோஸ் எடுக்க நம்ம வந்தாச்சு. ஸோ இது வந்து பாய்சன் இல்லாத ஒரு பாம்பு தான். ஸோ கிட்டத்தட்ட மலைப்பாம்பு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இங்கே கிடையாது. இதுக்கும் ஒரு ₹15 சார்ஜ் பண்ணுறாங்க அவங்க. ஸோ அந்த பாம்போட ஃபோட்டோஸ் யார் வேணால் எடுத்துக்கலாம், பயப்படாமல் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்மளும் அங்கே ஃபோட்டோஸ் நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இந்த ஃபோட்டோஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து ஜடாயு சென்டருக்கு நம்ம கிளம்பியாச்சு. ஸோ கரெக்டாக அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் ஜடாயு எடுத்து சென்டர் இருக்குது. நீங்கள் இந்த ஜடாயு சென்டரை பொறுத்த வரைக்கும் மார்னிங் டைம் 10 ஓப்பன் ஆகும், ஈவினிங் டைம் 5 க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதனால் 10லேருந்து 5 மணிக்குள்ளே அந்த இடத்துக்கு ரீச் ஆயிருங்க. பெர் ஹெட்டுக்கு ₹315 வாங்குறாங்க நடந்து போகிறதுக்கு. ஸோ நம்ம போன டைம் கேபிள் காரு இல்லை, அந்த ஃபெசிலிட்டி இல்லாமல் இருந்தது, சம்திங் ஏதோ இஷ்யூஸ்னால. ஸோ அதனால் நம்ம நடந்து தான் போனோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 826 ஸ்டெப்ஸு. ஸோ ஈஸியாக நம்ம வந்து ஏற முடியும். ஸோ மேலே ஏறி ரீச் ஆகி பார்த்தா வேர்ல்டஸ்ட் லார்ஜஸ்ட் பெரிய ஸ்டாச்சு வேர்ல்டில் இருக்கக்கூடியது இங்கே மட்டும்தான். பறவையினுடைய மிகப்பெரிய சிற்பம் இருக்கக்கூடியது இந்த இடத்துல மட்டும்தான், குளத்தில் மட்டும்தான். ஸோ இங்கே இன்னொரு சிறப்பும் இருக்குது. என்னென்னா, ராமாயணம் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ ஜடாயு யாருன்னு, ராவணனால் வதம் செய்யப்பட்ட அந்த ஜடாயு விழுந்த இடம் இதுதான். அதே போல் ராமர் வந்து ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்த இடம் இந்த இடம் தான். ஸோ அதனால் இந்த இடத்துல ராமர் பாதமும் இங்கே இருக்குது. இந்த பறவைக்கு பின்னாடி ராமர் பாதமும் இருக்குது. ஸோ ராமருடைய சின்ன ஒரு சிற்பம் கோயிலும் அங்கே இருக்குது. ஸோ அதையும் வணங்கிட்டு இங்கேயே நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஒன் டே ட்ரிப் வந்து இந்த ஜடாயு சென்டரோட நமக்கு வந்து ஃபினிஷாக க்ளோஸ் ஆகி நமக்கு முடியுது. கொல்லத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களோட சேர்ந்து வரீங்க, ஒரு ஃபேமிலியாக வரீங்கன்னா கொல்லம் பீச் கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது மேங்க்ரூவ் வில்லேஜ் அட்வென்ச்சர் பார்க். ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, பிள்ளைகளோட ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க வேண்டிய இடம் ஜடாயு சென்டர். ஸோ இந்த 3 லொக்கேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்பாட்டு. ரொம்ப இந்த ட்ரிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸாக இருக்கும். கொல்லம் போனால் கண்டிப்பாக அந்த 3 பிளேசஸ் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அன்டில் தென் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் ராஜா. கண்ணுங்களா ரொம்ப ரொம்ப சௌக்கியமாக இருங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க.